மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியா தொடர்ந்து ரஷ்யா எண்ணெய் வாங்கும் என்று தெளிவாக தெரிவித்துள்ளார். இது முழுவதும் தேசிய நலனை அடிப்படையாக கொண்ட முடிவு என்றும் அவர் வலியுறுத்தினார். அது ரஷ்யா எண்ணெய் அல்லது வேறு ஏதாவது இருந்தாலும் நமது தேவைகளுக்கு எது பொருத்தமானது என்பதை பொறுத்து நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். குறிப்பாக விலை, போக்குவரத்து வசதி, எங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை போன்றவற்றை கருத்தில் கொண்டுதான் முடிவு எடுப்போம். எங்கு இருந்து எண்ணெய் வாங்குவது என்பது ஒரு பெரிய அந்நிய செலாவணி தொடர்பான பொருளாக இருப்பதால் எங்களுக்கு எது மிகவும் பொருத்தமானது என்பதை பொறுத்து நாங்கள் அந்த முடிவை எடுப்போம். எனவே சந்தேகமே இல்லாமல் ரஷ்யா எண்ணெய் வாங்குவோம் என்று அவர் நெட்வொர்க் 18 குழுமத்தின் எடிட்டர்-இன்-சீஃப் ராகுல் ஜோஷியிடம் அளித்த பேட்டியில் கூறினார். அவர் மேலும் இந்தியாவின் இறக்குமதி செலவில் மிகப்பெரிய பங்கை க்ரூட் ஆயில் வகிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னர் இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 1% குறைவாக இருந்த ரஷ்யா க்ரூட் ஆயில் இப்போது சுமார் 40% உயர்ந்துள்ளது. காரணம், மேற்கு நாடுகள் ரஷ்யாவை தவிர்த்ததால் கிடைத்த மிகப்பெரிய தள்ளுபடியை இந்திய ரிஃபைனர்ஸ் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொண்டன. தற்போது இந்தியா ரஷ்யாவின் மிகப்பெரிய கடல் வழி க்ரூட் ஆயில் வாங்கும் நாடாக உள்ளது. அதே சமயம் ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியை தடை செய்த ஐரோப்பிய நாடுகள் இந்திய ரிஃபைனர்ஸ் நிறுவனங்களில் இருந்து ரிஃபைன் ப்ராடக்ட்ஸ் வாங்க தொடங்கியுள்ளன. 50% வரி சுமையால் பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு உதவி வழங்குவோம் என்றும் அவர் உறுதியளித்தார். அவர்களுக்கு துணை நிற்கும் வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம். பல்வேறு நடவடிக்கைகள் உள்ள அந்த பொது திட்டத்தில் அவர்களுக்கு உதவும் பல அம்சங்கள் நிச்சயமாக இருக்கும் என்றார். ஜிஎஸ்டி போன்ற சீர்திருத்தங்கள் பல வரி பிரச்சினைகளுக்கு குறைக்கும் என்று நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மத்திய பெட்ரோலியம் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இந்தியா தள்ளுபடி விலையில் ரஷ்யா க்ரூட் ஆயில் வாங்கிய முடிவை ஆதரித்தார். உலக விதிகளை இந்தியா முறையாக பின்பற்றியுள்ளது. உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து எண்ணெய் விலை அதிகரிப்பதை தடுக்க இந்தியா முக்கிய பங்கு வகித்தது என்றார். இந்தியாவில் அதிகரித்து வரும் ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியை அமெரிக்கா விமர்சித்துள்ளது. வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்தியா ரஷ்யாவின் போர் பொருளாதாரத்துக்கு நிதியளிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். கூடுதலாக உக்ரைன் போரையே மோடியின் போர் என்று குறிப்பிட்டார். ஈரான் அல்லது வெனிசுவேலா க்ரூட் ஆயில் போலில்லாமல் ரஷ்யா எண்ணெய்க்கு G7 ஐரோப்பிய ஒன்றியத்தின் விலை கட்டுப்பாட்டு அமைப்பு உள்ளது. ஒவ்வொரு இந்திய பரிவர்த்தனையும் சட்டப்பூர்வமான கப்பல் போக்குவரத்து, காப்பீடு விதிமுறைகளுக்கு இணங்கிய வர்த்தகர்கள் கணக்காய்வு செய்யப்பட்ட சேனல்கள் வழியாக மட்டுமே நடக்கின்றன என்று ஹர்தீப் பூரி தெரிவித்தார். இந்தியா விதிகளை மீறவில்லை, மாறாக இது உலக சந்தையை ஸ்திரப்படுத்த உதவியது, விலைகள் அதிகரிப்பதை தடுத்தது என்றார்.